நான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்க வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளாக எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தானியேலுக்கு ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு எண்ணம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு வெளிச்சம் அவருக்குள்ள இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும், இந்த இடத்துல கர்த்தர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வரும். சில நேரத்தில் சில காரியத்தை நிமித்தமா நீங்க வெளியே செல்லலாம், சில நேரம் வெளியே ஊருக்கு போகலாம், வெளியே ஒரு வேலை நிமித்தமா போகலாம், படிப்பு நிமித்தமா போகலாம், சில நேரத்தில் ஊழியத்து நிமித்தமா போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற தரிசனம் உங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை காண்கிற தேவனை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கனால தானியேல், நீ எப்படி இப்படிப்பட்ட இடத்துல நீ கிடைச்சவங்கள சாப்பிட்டு போலாம்ல, நீ எப்படி வாழ்ந்த? சங்கீதம் 119:9 படி, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினாலே. வசனத்தினால் தன்னை காத்துக் கொண்டார். வசனத்தினால். எந்த வசனம்? லேவியராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வசனங்களால் தானியேலும் அவன் நண்பர்களும் வேதத்தில் பிரியமாயிருந்தபடியால் அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள்.